தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் சுவாமி கோயிலில் ஆனி திருமஞ்சனம் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் சுவாமி கோயிலில் ஆனி திருமஞ்சனம் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோயிலை சுற்றி 4 வீதிகளிலும் ஆடி அசைந்து பவனி தேர் வர சிவசிவ என்ற கோஷங்களுடன் பக்தர்கள் உற்சாகமாக சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் சுவாமி கோயிலில் ஆனி திருமஞ்சனம் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோயிலை சுற்றி 4 வீதிகளிலும் ஆடி அசைந்து பவனி தேர் வர சிவசிவ என்ற கோஷங்கள் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளா எந்த அளவுக்கு இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவிலில் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. மாணிக்க வாசகரால் பாடப்பட்டு புகழ்பெற்ற இக்கோயிலில் ஆனி திருமஞ்ச தேரோட்டம் மற்றும் மார்கழி திருவிழா தேரோட்டம் என ஆண்டுக்கு 2 முறை மாணிக்கவாசலுக்கான தேரோட்ட திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் ஆனி மஞ்சன திருவிழா 9 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பின்பு நாள்தோறும் சுவாமி விதி உலா காட்சிகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகளும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தரில் மாணிக்க வாசகர் வீட்டிலிருக்க சிவனாடியர்களும் சிவாச்சாரியர்களும் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட திருமந்திரங்களை பாட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலை சுற்றி 4 வீதிகளிலும் ஆடி அசைந்து தேர் பவனி வர சிவசிவா கரங்களோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்ட திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த சிவனடியார்கள் சிவபக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த தேரோட்டத்தில் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் பாதுகாப்பில் பணியிடப்பட்டு நிர்வகித்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.